ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புக் வாசிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். சிறந்த தரமான கருத்துக்கள் கொண்ட புத்தகங்களை வாசிக்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. ஒரு வாசகர் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு போதும் வாசிக்காத மனிதன் ஒன்று மட்டுமே வாழ்கிறான் அப்படின்னு ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் சொல்லியிருக்கிறாரு. இது 100% உண்மைதாங்க. சிறந்த புத்தகங்களை வாசிக்கணும். அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக புக் வாசித்ததுக்கு அப்புறமா அந்த பேஜை மார்க் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு துண்டு பேப்பரை அந்த பேஜில் வச்சு நம்ம மூடி வச்சுடுவோம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே எப்படி புக் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் இந்த புக் மார்க்கை பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன துண்டு பேப்பரில் கூட ரொம்ப எளிமையாக இந்த புக் மார்க்கை நாம் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போது இந்த ஈஸி டிஐஒய் புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புக் மார்க் பண்ணுறதுக்காக நான் A4 ஷீட் பேப்பர் எடுத்துருக்கிறேன். ஒயிட் A4 ஷீட் பேப்பர், நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டர் லென்த், அதுக்கப்புறமா 10 சென்டிமீட்டர் விட்த் எடுத்துக்கோங்க. சரியான ஒரு ஸ்கொயர் பீஸ் நமக்கு வேணும். மார்க் பண்ணினதுக்கப்புறமா அந்த பீஸை ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த அந்த சின்ன ஸ்கொயர் பீஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர்றது மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சரியான சென்டர் பாயிண்ட் வரதுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த நம்ம மடித்ததை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா கீழேருந்து ஒரு பீஸை எடுத்து மேல் நோக்கி சரியாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு மடிச்சுக்கோங்க. அப்புறமா ரைட் பார்ட்டை கீழ் நோக்கி மடிச்சுக்கோங்க. 2 எண்டுமே ஜாயின் ஆகிறது மாதிரி சரியாக பார்த்து கீழ் நோக்கி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் பார்ட்டையும் மடிச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த 2 பீஸையுமே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் நம்ம டிஐஒய் புக் மார்க் பண்ணியாச்சு. சில வேளை நீங்கள் பண்ணுறப்போ நம்ம மடித்தோம் இல்லை அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட், அது நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் உள்ளே போகாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அளவு கொஞ்சம் தப்பாக எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மடித்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்டோட எண்ட்ஸை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பார்ட்டை உள்ளே மடித்து விட்டீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டிஐஒய் புக் மார்க் பண்ணினதை உங்களுக்கு விருப்பப்பட்டபடி ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது எழுதுறது இல்லைன்னா ஏதாவது வரைகிறது, உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.